அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வடக்கு தெற்கு மாவட்டங்களுடைய நிர்வாகிகளை சந்திப்பதற்காக இன்று கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். வந்தபோது தான் காலையிலிருந்து பல செய்திகள் இல்லை என்று பார்த்தா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையை தமிழக அரசாங்கம் அரங்கேற்றிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. கரூரில் 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, 3085 ஏக்கர் அறநிலைத்துறை நிலத்துக்கு சொந்தமான கரூரில் புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி, கரூர் கல்யாண பசுபதி திருக்கோவில் உட்பட 4 கோவில்களுடைய 3085 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கு 9ஆம் தேதி காலையிலேயே கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு இணை ஆணையரும் பரிந்துரைக்கப்பட்டு உடனடியாகவே அன்றைக்கே இப்பெல்லாம் பட்டா போட்டிருக்க பட்டா வாங்கணும்னாக்கி 1 மாசம் அலைய வேண்டியிருக்கு. ஆனால் அவசரமாக இந்த 3085 ஏக்கரையும் பட்டா நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்னைக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கான்ற செய்தி வந்திருக்கிறது. இது தமிழக அரசு மதிப்புள்ள திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்து கோயிலுடைய இடங்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறாரா? அதுக்கு உறுதுணையாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும் இருக்கிறாரா? எதற்காக இந்த அவசரம்? உண்மையிலேயே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை தொடர்ந்து நிச்சயமாக இதனுடைய ஆய்வுகளை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்து அறநிலைத்துறை இடங்களை மீட்பதற்காக நிச்சயமாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது அதுக்கு திட்டமிட்டு தானே அவங்க முதலமைச்சர் அதை திட்டமிட்டு ஏற்பாடு செய்து தானே அதை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கரூர் சம்பவத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது நடந்த 41 பேர் இறந்ததற்கு வேலை ஆணையம் வழங்கியிருக்கார். நான் கூட அதுக்கு முதல்ல உண்மையிலே வரவேற்பு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் சாலை விபத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல மின்சாரத்துறையில் லீகல் கேஸ் அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு இன்னும் வேலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறையில் அதில் பணியாற்றும் போது உயிரிழந்தவருடைய வாரிசுகளுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. குரூப் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்ற தமிழக தேர்வு பரீட்சைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் படித்து கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதில் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்காமல் இப்பொழுது கொடுத்ததை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இது கொடுக்கிறதுக்கு முன்னாலே சீனியாரிட்டி பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக. இது ஏதோ இவர் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு இறந்ததை வைத்து கொடுத்தால் இது ஒரு சுயநலம் இருக்கிறது. அதை தாட்டிலும் சுயநலம் இப்பொழுது 25,000 கோடி சொத்தை, 3085 ஏக்கர் நிலம், புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில், கரூர் கல்யாணி பசுபதி கோயில், இது காலங்காலமாக இந்துக்களுடைய சொத்து. இதை எடுத்து ஒரு தனியாருக்கு கொடுப்பதற்கு எப்படி அவருக்கு தகுதி இருக்கிறது? இதனால் எந்த தைரியம் வந்தது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அது இப்பதான் ஜியோ, அது அவங்கள்ட்ட வேண்டிய ஆளுக்கு தானே கொடுத்திருப்பாங்க. நிச்சயமா அதற்கு எடுத்த பிறகு அடுத்தபடியாக பிரஸ் கூட்டத்தில் நம்ம உங்களுக்கு தெளிவா சொல்றோம். இல்லை, அது எது பற்றி இன்னும் சரியாக தெரியவில்லை. இப்பொழுது ஜியோ வந்திருக்கு. யார் யார் பேர்ல என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல திமுக அதிமுக ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் இருந்தது. நாங்கள் தூய்மையான ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அரசு அலுவலகம் போனாலும் மாமா, என் தம்பி, அண்ணன் அப்படின்னு சொல்லுங்க லஞ்சம் கொடுக்குறாங்க. அதாவது பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு லஞ்சமாக சொல்ல முடியாது. தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்தாலே அது லஞ்சம் தான். அதனுடைய அடிப்படையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவருடைய கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு மட்டும், இறந்தவர்களுக்கு மட்டும் அந்த வேலையான வாங்கியிருப்பதும் ஒரு வகையில் லஞ்சம் தான்.
கொடுத்தது தவறு என்று சொல்லவில்லை, முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இப்போ 3085 ஏக்கரை கொடுத்திருப்ப என்ன அடிப்படையில் ஒரே நாளில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான், அதுவும் ஒரு வகையில் லஞ்சம் தான். ஆக லஞ்சம் இப்படிலாம் ஆரம்பித்துக் கொண்டே தான் இருக்கிறது. வேற உங்களுடைய கேள்வி? கரூர் நிகழ்ச்சி வந்து அரசு பள்ளி உள்ள ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க, பள்ளி மாணவர்கள் முன்னாடி வீடியோ பேசுறது அரசு பள்ளியில் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில்லை. சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து முதலமைச்சராக வந்தபோது தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சொன்னாரோ, என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாரோ அதையெல்லாம் செய்து காட்டியது. ஆனால் இப்போ நடிகராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கிற ஜோசப் விஜய் ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்தையே 3085 ஏக்கரை எடுத்து கொடுக்காருன்னா, அது மட்டுமல்ல, இவர் வரும்போது பள்ளி விடுமுறை விடுவதும் இவருடைய காட்சிகளை மாணவர்களுக்கு காட்டுவது என்பது அது உண்மையிலே தவறான விஷயம். மாணவர்களை தவறான வழியில் எடுத்துச் செல்வதற்காக உள்ள விஷயம். ஆக இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு வழங்கப்பட்ட மானிய உரம் கோவை மாவட்டத்தில் 20,000 மூட்டை பதுக்கியிருக்கிறாங்க. 150 டன்னுக்கு மேலே. அதில் வேளாண் துறை அதிகாரிகளும் இருக்கிறாங்க, அது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு உரம் வாங்கினாலே அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆதாரம். ஆனால் இவ்வளோ பெரிய பதுக்கலும் இவ்வளோ பெரிய கடத்தலும் தமிழக தேவை இல்லை. உங்களுடைய பொருள் என்ன சார்? அதாவது வந்து மத்திய அரசு வந்து 4500 ரூபாய்க்கு வாங்கிய யூரியாவை 300 ரூபாய்க்கு விற்குது. இதில் மாநில அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடியுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு 4500 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு அந்த உரத்தை கொடுக்குறாங்க. அது மாதிரி டிஏபியும் 4000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்கிறார். இதில் லட்சக்கணக்கான கோடிகள் ரூபாய் அரசுக்கு இழப்பு இருந்தாலும் தமிழக விவசாயிகள் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க விவசாயிகளுக்கு நன்மைக்காக இன்னைக்கு பாரத மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை சில பேர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து அது வந்திருக்கதாக சொல்கிறார்கள். கர்நாடக மாநில எல்லையிலிருந்து அதை லிக்விடாக மாற்றி கேரளாவுக்கு அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. முழுவதும் அது என்ன என்பதை பார்த்துவிட்டு என்னுடைய பதிலை சொல்லுங்கள். அயோத்தி ராமர் கோயில் அந்த அறக்கட்டளை விவகாரத்தில் வந்து பேசவே மாட்டாங்க சொல்லி ஆனந்த் சீனிவாசன் வந்து ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, தவறு எங்கே நடந்தாலும் பேச வேண்டியதுதான். அது இன்னும் உறுதியாக தவறு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பத்திரிகையில் பார்த்தேன். அதனுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். சார், இவங்க அதிமுக திமுக உறவு இடைத்தேர்தல் தெரிஞ்சவங்க முதல்வர் விஜய் சொல்றாரு, அவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாதான் இருக்காங்க. இல்லை, அதை பற்றி எனக்கு நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, வைகோ விமர்சிக்கிறாரு. தனியா திமுக கூட்டணியிலிருந்து தாவக கூட்டணிக்குள்ள போனதுக்கு அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. மாத்தி மாத்தி ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க. இல்லை, மதிப்புக்குரிய திருமாவளவன் வந்து அவர் ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டே இருக்காரு. இதுவரையிலும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தாவக போன பிறகு அவருடைய பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கிறது. அதுக்கு பிறகு என்னன்னா, இப்போ திமுகவுடைய நட்போடு இருப்பன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய திருமாவளவன் வந்து என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு ஒன்றை புரிஞ்சுக்கிட முடியும். 2029 தேர்தலில் ஒரே எதிரி கட்சியாக தான் எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறாங்க. வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சேரலாமாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பயந்து போயிருக்கு. தேர்தல் வரட்டும் சொல்லிடுறேன்.